ஜிம் போய் ஜாயின் பண்ணிட்டேங்க. 6 மணி பக்கமாக தான் ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணேன். பைக்கில் பிரேக் பேடும் ஃபோர்க் ஆயிலும் மாற்றிட்டேன். அந்த அண்ணன் 200 தாங்க கேட்டார். என்னப்பா கம்மியாக தானே கேட்டிருக்கேன் அப்படின்னாரா. இல்லை நான் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேறு மறுபடியும் போய் பேசலான்னு பார்த்ததுக்கப்புறம் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. 6 மணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளோட்டிங்கஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை ஆன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஜிம் அவர் மாஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்கு அப்புறம் அந்த மெக்கானிக் என்கிட்ட பேசுகிறதுக்கு இது எதுவுமே டைம் வந்து சூட் ஆகலை. நான் இந்த ஃப்ளோட்டிங்கஸ் கட்டத்திலே தான் குறியாக இருந்தேன். அதுக்கப்புறம் 6 மணி ஆனோடனே சும்மா ஆன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஐடியா ஆன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 14 ஆர்டர் முடிஞ்சிருக்கு. 8 ஆர்டர் முடிக்கணும். என் ஃப்ரெண்டு தான் லீவ் போட்டால் எனக்கு சங்கடமாக இருக்குது. சும்மா ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பேன். உங்கள் அம்மா வந்து ஊருக்கு போகிறாங்களா, அதனால் ட்ரெயினை ஏற்றி விட்டுட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் இந்த பைக்கில் டூம் வந்து ஒரு லைட்டு எனக்கு ரொம்ப பத்தலை. டூம் புதுசாக வாங்கி போட்டுடலாமா, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா லைட்டு வைக்கலாமா, இல்லை பாலிஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருக்குது. மெக்கானிக்கை நான் வந்து பாலிஷ் பண்ணிக்கோ, ஒரு கோல்கெட்டு, ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு எலுமிச்சம் போட்டு 2யும் தேய்ச்சி பாரு, ஒரு 20 நாள் ஓட்டி பாரு எப்படி இருக்குன்னு பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் புதுசாக வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அதுக்கடுத்து ஒரு 20 நாள் நம்ம ஊரில் தான் இருப்போம். முன்ன தான் நம்ம வந்து பைக்கு கையில் கிடச்சும் ஓட்ட முடியல. இந்த டைமாச்சும் ஒழுங்காக ஓட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். பேக் வந்து செம்ம பெயினாக ஆகுது. முன்ன வந்து வெயிட் 65 கிலோ தான் இருந்தேன்னா இப்போ வந்து 10 கிலோ ஏறி இருக்கேன். இந்த 2 வருஷத்தில் 76.5 இருக்கேன். இன்றைக்கி தான் வெயிட்டு போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது. நான் ஊரில் 20 நாள் இருக்கும்போது காலைல விடிக்கணும் தூங்கி எழுந்தாவே இடுப்பு அப்படி வலிக்கும், செம்மையாக வலிக்கும். ஃபேட்டு அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் முதுகு பெண்டாக இருக்கும், வயிறு முன்னாடி வரும், ரொம்ப வலிக்குது. அப்பயே நினச்சிட்டே இருந்தேன் ஜிம்மலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டைம் அது நல்லபடியாக நடந்துருச்சு. அதுக்கு அடுத்த டைம் ஊருக்கு வரும்போது நம்ம பாக்ஸிங்கு இல்லைன்னா கடை இதில் ஏதோ ஒன்று கற்றுக்கலாங்க. பாக்ஸிங் பேக் வந்து என்கிட்ட இருக்குது, ஆனால் அது எப்படி பழம்னு எனக்கு தெரியல. அடுத்த டைம் வரும்போது இங்கேனுக்குள்ளே நான் ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்குறேன், ரொம்ப டீப்பாக. யார் சொல்லித்தராங்கன்னு தெரில. அப்படி சப்போஸ் சொல்லி தந்தால் எங்கே இருந்தாலும் சரி, நான் இருக்கிற லொக்கேஷன் தான் 50 கிலோமீட்டர் இருந்தாலும் இங்கேருந்து வண்டியிலே போய் டெய்லியும் கற்றுட்டு வந்துடுறேங்க. கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சுங்க. லைசன் முழுசும் மண்ணும் சேரும் நிறைஞ்ச மாதிரி ஒரு மங்களாக இருந்துச்சா. எப்பட்றா வருதுன்னு பார்த்தா இந்த லாரி டாரஸ்லாம் இருக்குல்லங்க, அதை சைடு போடுவேன். சைடு போடும்போது அந்த டயருக்குள்ளேயே அப்படியே அந்த தண்ணி அந்த சேர்லாம் தெறிக்கும்ல, அந்த தெரிச்சது என் வயசில் அடிச்சிருக்கு. இப்போ ஹைவே பிடிச்சாச்சு, வந்துட்டு சல்லுன்னு வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ டைம் வந்து 5:30 ஆகுதுங்க. இந்த மழை ரொம்பலாம் மழை பெய்யல, சும்மா சாரல மாதிரி தான் அடிச்சிது. 2 மணிலேருந்து 4:30 வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தா நின்று போச்சு. இப்போ பெய்யக்கூடாது, குழுன்னு வீட்டில் போய் படுத்து தூங்க மாட்டேன். இந்த டைமில் மழை ஆஃப் ஆயிடுச்சுங்க. இது செல்லு ரொம்ப வலி வாங்கிடுச்சு. சும்மா கூலிங் ஆனாவே செல்லு அப்படியே ஒயிட் கலரில் வந்துடுது டிஸ்பிளே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அது மாதிரி. அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த வைசர் வேறு ஒன்று. வைசரு சும்மா டப்புன்னு மூடிக்கிட்டே இருக்குது. வைசர் போயிடுச்சு. நானும் சரி வைசர் நேற்று வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அடஹோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தா ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சுங்க. கடைசி ஆர்டர் அது 31வது ட்ரிப்புக்கான ஆர்டரு. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போன இடத்துல செருக்கம்பாக்கம். அந்த இடம் எனக்கு புதுசாக இருந்ததுனால என்னால் கரெக்டாக ரோடு பார்த்து வண்டி ஓட்டவே முடியல. கட்டுப்பாயிடுச்சு. இன்றைக்கி போய் ஒரு வைசர் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்படி ஒன்று வாங்கிடணும். இந்த முட்டிக்கு ஒரு பேடு ஒன்று வாங்கணுங்க. ஒரு டைம் வந்து கீழே விழுந்துட்டு 1 மாதம் பக்கமாக நான் வேலைக்கு சரியாக போக முடியல. அதனால் இனிமேட்டுக்குனே பேடு மட்டும் வாங்கிக்கலான் இருக்கேன். அப்புறம் 2 பேண்ட் ஒன்று வாங்கணும். இன்றைக்கி வேலைக்கிழமை முடிஞ்சிச்சு. வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் மட்டும் கரெக்டாக வேலைக்கு போயிட்டோம்னா அடுத்த டைம் சேலை இருந்துச்சுன்னா 2 பேண்ட் ஒன்று வாங்கிக்கலாம். இந்த பேண்டை நான் எடுத்து தைச்சது தான், இருந்தாலும் கொஞ்சம் ரெடிமேடாகவே எடுத்துக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். கோப்ரோவில் இந்த வியூ எப்படி தெரியும்னு தெரியல. ஓரளவுக்கு 5:30க்கு மேலே போயிட்டாவே
இந்த ப்ளூ கலராக இருக்கிற வியூ அது ஒரு கலரில் காமிக்கும். கோப்ரோ வந்து இந்த வியூவை பார்த்து அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்து அதுக்கு ஒரு வீடியோவை அவுட்புட் கொடுக்குங்க. அதுதான் கொஞ்சம் கோப்ரோட்ட கொஞ்சம் பிடிச்சது. நெக்ஸ்ட்டு வந்து நைட் டைமில் மட்டும் வீடியோ எடுத்தோன்னா நைட் டைம் வந்து ஃபுல்லாக நைட் ஆகிக்கிறோம். நம்ம குரோம்பேட்டை ஜோனை தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ரோடு நல்லாவே இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்டை பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஒரு குரோம்பேட்டை தூக்க போகிறேன்னு சொல்கிறான். எனக்கு இருக்குது 3 ஜோனு. ஒன்று பெருங்குளத்தூர், தாம்பரம், அப்புறம் இந்த புதுசாக ஜாயின் பண்ணுற குரோம்பேட்டை. 10 மணிக்கு மேலே குரோம்பேட்டைக்கு எழுத்துட்டு வந்துடுறான். இப்போ தான் விட்டான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளும் இல்லைன்னா குரோம்பேட்டையை தூக்கிறோம். அதில் வேறு காசு கொடுத்து வேறு ஜாயின் பண்ணியிருக்காரு. சாய் ஸ்விக்கி ஆப்பில் ஜோன் ஆட் பண்ணுறது வந்துட்டு காட்டலைங்க. கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கானா. ஒரு 2-3 மாதம் ஆன வாட்டி மறுபடியும் ரிலீஸ் பண்ணானா அப்போ போய் ஜாயின் பண்ணிக்கிறதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் இப்போ டிஎல்கிட்ட காசு கொடுத்து போய் ஜோன் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு இவி வெஹிக்கிள் போகுது. எங்கள் அப்பா வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நான் சொன்னேன், நான் இன்னும் ஒரு மாதத்தில் ஊருக்கு வந்துடுவேன், ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பைக்கை பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காரு. அவர் மைண்டு எப்படின்னு தெரில. ஒருவேளை அப்படியே இருக்கலாம், இல்லைன்னா மாறிட்டு கூட இருக்கலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா அவர்கிட்ட, ஒன்று முடிஞ்சால் இவி பைக் வாங்க, இல்லைன்னா வந்து பெட்ரோல் பைக்கு கியரில் வாங்கிக்கோங்க அப்படிம்பேன். ஏன்னா அவர் எக்ஸல் தான் ஓட்டிகிட்ருக்காரு. எக்ஸல் 100 கூட கிடையாது. அது வந்து எக்ஸல் வந்து 75 சிசி வண்டி. அது பழைய வண்டி, ரொம்ப ஓல்டு மாடல். அது மைலேஜ் கிடைக்காது. எப்பயுமே எக்ஸல் 100, எக்ஸலு, ஸ்கூட்டி இந்த வண்டிக்கெலாம் மைலேஜ் அதிகம் எதிர்பார்க்கவே முடியாது. 40, 45, 35 அப்படி தான் வரும். அதான் சொல்ல போகிறேன். பார்ப்போம் என்ன சொல்ல போகிறான்ட்டு. பெட்ரோல் பைக்கே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா டிவி ஸ்போர்ட்ஸ் இருக்குல்லங்க, அந்த பைக் வந்து 80 கிலோமீட்டர் தரும் 1 லிட்டருக்கு மைலேஜ் மட்டுமே. ஓகேங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கன்வே பண்ணுறேன். ரொம்ப குளிருது. ஜிம்மு வேறு போகணும். அது எப்படி நடக்க போதோ தெரில. வீக்லி ஏர்னிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீக்லி ஏர்னிங்ஸ் கிடையாது, என் ஃப்ரெண்டோடது. தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறதும் என் ஃப்ரெண்டோடது தான். அவன் நிறைய டைம்லாம் எடுக்கல, ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கான். ஆனால் அவனோட அண்ணன் வந்து எப்பயுமே டெய்லியும் 20, 21 அப்படி தான் எடுப்பார். நான் ஸ்க்ரீன் வீடியோ கேட்டேன், அனுப்பிட்டான். நேற்று நைட்டு தாங்க பேசியிருந்தோம். ஒரு 9 மணி பக்கமாக பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய வீக்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்துக்கலாங்க. மொத்தம் 10,239 ரூபா எடுத்தேன்னா 6 நாள் தான் வேலைக்கு போயிருந்தேன். 1 நாள் லீவ் போட்டேன். அதான் அந்த 1 நாள் தான் ரேப்பிடோ ஓட்ட போயிருந்தோம். மண்டேவும் சாட்டர்டேவும் மட்டும் தான் நல்ல அமௌண்ட்டு. மற்ற நாள்லாம் வந்து அமௌண்ட்டே சரியாக வரல. அதுவும் ஞாயிற்றுக்கிழமெலாம் ரொம்ப நேரம் இருந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டே வந்துட்டேன். 12-17 கடைசி ஆர்டர் எடுத்திருக்கேன். ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லேயே விட்டுட்டேங்க. இப்போ அவனோட அமௌண்ட்டுக்கு போகலாம். அவன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அனுப்பியிருந்தான். நான் கேட்டிருந்தேன், அவன் அனுப்புனாங்க. 19,325 ரூபா எடுத்திருக்கான். எல்லா நாளுமே நல்ல அமௌண்ட்டு தான். மண்டே வந்து 2,824, செவ்வாய்க்கிழமை 2,905. ஒரே ஒரு நாள் தான் அமௌண்ட்டு கம்மி. வியாழக்கிழமை மட்டும் 2,337 ரூபா எடுத்திருக்கான். மற்ற நாள்லாம் கொஞ்சம் நல்லாவே அமௌண்ட் எடுத்திருக்கான். இப்போ ஃப்ரைடேவும் கொஞ்சம் கம்மி தான். ஞாயிற்றுக்கிழமை தாங்க அமௌண்ட் அவனுக்கு தூக்கிடுச்சு. லைன் வயசுலாம் பாருங்களேன், அவனுக்கு வந்து எல்லாமே ஒரு சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 15 மணி நேரம் 15 மணி நேரம் 15 மணி நேரம். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ தான் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து தனியாக எடுக்கணும்னு சொல்லி தான் பிளானிங்கு. அப்புறம் பார்த்தா இது சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் பேசுகிற மாதிரி வருமா. சரி, ஓகே, நம்ம இதிலே பேசிடுவோம். எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைல் காமிச்சிருந்தேன்லங்க, இந்த மொபைலு இங்கே சென்னை வந்தோடனே டிஸ்பிளே மாற்றலாம் தான் பிளானிங்கு. ஆனால் மாற்ற முடியாமல் போயிடுச்சு.
என்னாச்சுன்னா இந்த டிஸ்பிளே வந்து அப்படியே மாற்றினாலும் டூப்ளிகேட் டிஸ்பிளே தான் கிடைக்குமா? அந்த செல்லு நான் வச்சுருக்கிறதே நல்ல பேட்ரி நிற்கும், அதுக்கோசரம் தான் செல்லை வச்சுருக்கேன். டிஸ்பிளே மாற்றி சார்ஜ் நிற்காமல் போயிடுச்சுன்னா அதான் கவலையாக இருக்கும்ல. அதனால தான் இன்னொரு புதுசில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு அமேசான் பே லேட்டர் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு 20,000 வரைக்கும். நம்ம அதில் இஎம்ஐ போட்டு கூட மொபைல் வாங்கிக்கலாம்.